எடுத்துருங்கண்ணா ஸ்ரேயா. நான் வந்து மண்டே தான் மோஸ்ட்லி எடுப்பேன்டா. ஏன்னா ஒரு அசஸ் லேப்டி வர்சஸ் இது இருக்குல்ல, இந்த இது இது வந்து இதுக்கே எனக்கு ஒரு 1 hour ஆயிடும் நாளைக்கு. சினாரியோ 1. அதனால ஸோ சாட்டர்டே சண்டே உங்களுக்கு இருக்கு, நீங்க எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஐயோ, அப்படியாடா? செல்லமே, இன்னொரு செஷன் என்னடா? ம். ம். நாளைக்கு 8 to 10 கிளாஸ் வச்சுக்கலாம். நான் சாரோடது மட்டும் கன்ஃபார்ம் பண்றேன் கண்ணா. ஓகே. எந்த ஷுவரா 8 to 9 சாரோடது மட்டும் கன்ஃபார்ம் பண்றேன் கண்ணா. என்னைக்குடா? கம்மிங் மண்டேல இருந்தாடா? என்னைக்குடா? 13th இருந்து? ஓகே. ஏய் செல்லம், நான் வந்து ஓகே. நீங்க வீடியோ ரெக்கார்டிங் பாத்துக்கோங்க ஸ்ரேயா. எப்ப முடியுமோ ஜாயின் பண்ணுங்க. ஏன் நான் சொல்றேன்னா, நான் வந்து 20, 21, 22, 23 அவைலபிள் இல்ல செல்லம். 23 மோஸ்ட்லி வந்துறேன். ஏன்னா எங்க மாமனாரோட அந்த ஃபர்ஸ்ட் இயர். ஏன்னா நான் டெஸ்ட் ஸ்கிப் பண்றது கரெக்டா இருக்காது எனக்கு. So, ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் தவிர மத்ததெல்லாம் ஆனா ஒரு கொஸ்டின் தான். செல்லமா, நீ பேங்க் படிடா. அதுவே உனக்கு கரெக்டா இருக்கும்டா. ஏன்னா நெக்ஸ்ட் வீக் கொஞ்சம் ஹெக்டிக்கா போகும்டா செல்லமா நம்மளுக்கு. அதனாலதான். பேங்க்லயா? பேங்க்ல வந்து சாரி. நான் பாக்குறேன்டா கண்ணா ஒரு வாட்டி. குவிக்கா ரீக்ளிக் பண்ண முடியல, பார்த்துட்டு சொல்றேன். ஆ. செல்லமா, இப்ப இந்த சம் பாருங்க கண்ணா. 7 மார்க்ஸ் சம். இல்லஸ்ட்ரேஷன் 1 நீங்க ஹோம்ஒர்க் போட சொல்லிட்டேன். Illustration 2, while preparing the balance sheet as on 21/3/2023, accountant வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டார். ஓகேவா? ரிகார்டிங் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ட்ரேட் பேயபிள்ஸ் வந்து கரண்ட் எது, நான் கரண்ட் எதுன்ட்டு. ஓகேவா? நார்மல் ஆப்ரேட்டிங் சைக்கிள் வந்து 15 months. அப்படின்னா என்ன அர்த்தம்? நார்மல் ஆப்ரேட்டிங் சைக்கிள் 15 monthsனா 15 monthsக்குள்ள இருந்தது அது கரண்ட்ல எப்படி கண்ணா? ஓகேவா? 15 monthsக்குள்ள நான் கடன் எல்லாம் அடைச்சிட்டேன் அப்படின்னா அது கரண்ட் லைபிலிட்டி. 15 monthsக்கு அப்புறமும் நான் ஒரு லைபிலிட்டி வச்சிருக்கேன்னா அது கரண்ட் லைபிலிட்டி கிடையாது. சரியா? இட் வில் நாட் கம் அண்டர் த அம்ப்ரெல்லா ஆஃப் கரண்ட் லைபிலிட்டி. புரியுதா? அவன் என்ன கேட்கறான்னா, 3,10,000 அமௌண்ட் கட்ட வேண்டியது 1/4/2022 கட்ட வேண்டியது. ஆனா அதோட செட்டில்மெண்ட் டேட் 18/5/2023 தான். சரியா செல்லம்? இதுதான் கொடுத்துருக்கான். இப்போ அவங்க வந்து பேலன்ஸ் ஷீட் 31/3/2023 பண்றாங்க கண்ணா. இந்த டியூ ஃப்ரம்ல இருந்து செட்டில் ஆகிற டேட் பாருங்களேன், 18/5/2023. இதுல இருந்து கம்ப்ளீஷன் ஆஃப் ஆப்ரேட்டிங் சைக்கிள் வந்து 1/7/2023. எப்படி? 2022ல வாங்கின ஒரு அமௌண்ட்டை நான் கரண்ட்ல எப்படியா ட்ரீட் பண்ணணும்னா 15 மாசம் இதுல இருந்து என்னடா கணக்கு? 4 + 15 1/4/2022ல இருந்து அடுத்த 1/4/2023 12 months.
அப்புறம் ஆஹ், அப்புறம் 5th மந்த்து 6th மந்த்து 7th மந்த்து அப்ப ஜூலை மாசம் தான் வந்து எனக்கு 15 மந்த்ஸ் கம்ப்ளீஷன் ஆகுறது. ஆனா எப்ப ஆக்சுவலா அவங்க செட்டில் பண்றதுக்கு டியூ டேட் வருது? 18/5 வந்துருது. அப்பனா என்னோட 15 மாசம் கீழே இருக்கிறதுனால இது கரண்ட் லைபிலிட்டி. புரியுதா? திருப்பி சொல்லிட்டோமா? ம். ஸ்ரேயாக்கு புரியுறதா? ஸ்ரேயா புரியுறதா செல்லம்? இப்போ இந்த சின்னவரைய படுறா 1,80,000 செல்லம்மா, இந்த மாதிரிலாம் வந்ததுன்னா இந்த மாதிரி சம்ஸ்லாம் சூஸ் பண்ணி டக் டக்குன்னு போட்டு போயிட்டே இருங்கடா. ரொம்ப கஷ்டப்பட்டு மாடியூல் 2 பெருசா போறது டிபெஞ்சஸ் சம்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க சூசிங் ஆஃப் சம்ஸ் பார்த்துக்கோங்க. நான் ஸ்மார்ட்டா சூஸ் பண்ணி அதுவும் இது இருக்குல்ல இம்பார்ட்டன்ட், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது பாரு செல்லம்மா. செகண்ட் சினாரியோ சொல்லுங்க தீப்தி. ம். டியூ ஃப்ரம்லேந்திரா. ம். ஸோ அப்போ ம் சொல்லுங்க, யோசிச்சு சொல்லுங்க. புரியுதா? நான் திருப்பி சொல்லிட்டுமா தீப்தி உங்களுக்கு? ம். கரெக்ட், 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 வெரி குட். 59/2024 நான் அடுத்த வருஷம். அப்பனா 15 மந்த்ஸ் 15 மந்த்ஸ் ஆப்ரேட்டிங் சைக்கிள் செல்லும். ஆனா என்னோட டியூ டேட் வந்து கம்ப்ளீட் பண்றது வந்து ஆப்ரேட்டிங் சைக்கிளோட ஜாஸ்தியா இருந்ததுன்னா அது நான் கரண்ட் லைபிலிட்டி. 1 இயர் 15 மந்த்ஸ் ஜாஸ்தியா இருந்தா நான் கரண்ட் லைபிலிட்டி. இதுவே என்னோட ஆப்ரேட்டிங் சைக்கிள்குள்ள டியூ டேட் இருந்ததுன்னா அது கரண்ட் லைபிலிட்டி. அதுதான் சொல்றாங்க. புரியுதா? ஓகே. இப்ப தேர்ட் ஒன் ட்ரை பண்ணி நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு எப்படி சொல்லணும்னா, இது ஆப்ரேட்டிங் சைக்கிள் டேட் இது வேணும். இதையும் கம்பேர் பண்ணி உங்களோட எக்ஸ்பிளேஷன் சொல்லினதுக்கு அப்புறம் இது நான் கரண்ட் லைபிலிட்டியா கரண்ட் லைபிலிட்டியா சொல்லணும். சொல்லுங்க பார்க்கலாம். ம். வெரி குட். சூப்பர். வெரி குட்ரா. ஸ்ரேயா நீங்க சொல்லுங்க செல்லம். ரொம்ப நாளி பேசினே தான்டா இருக்கேன். நான் இப்படி கேக்குறேன். நடுவுல கொஞ்சம் பக்கத்துல காணும்னு ஒரு படம் இருக்கு தெரியுமா? அவ கேட்டிருக்கீங்களா? விஜய் சேதுபதியோடது. அந்த படத்துல அவன் திடீர்னு விஜய் சேதுபதி வந்து எதா சொன்னீங்களா இப்போ அப்படின்னுவாங்க அந்த மாதிரி. கேக்கலையாடா செல்லம்? அடாடா. ஸ்ரேயா கேக்கலையாடா? கேக்குதுடா, உனக்கு கேக்குதாடா? ஹலோ. ஐயோ, ரொம்ப நெட் இஷ்யூவா இருக்கலாம். ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான்டா, முடிச்சிடுறேன்டா. ம். ஐயோ தீப்தி, வேணாம் கிளம்பிடுங்க தீப்தி. லேப்டாப் ஏதாவது ஆயிட போகுது. ஸ்ரேயா வந்துட்டீங்களா? நான் ஓகே அப்ப சொல்லுங்க. ஸ்ரேயா கேக்குதுடா, உனக்கு கேக்குதாடா? மா கேக்குதாம்மா? சரி ஓகே. சரி தீப்தி, இந்த மத்த மூணுத்தையும் நீங்களே முடிச்சிருங்க தீப்தி.
செல்லம் கேக்குறதாடா? ஹலோ? ஐயோ ராமா. ஸ்ரீ. ம். ஓகே. தீப்தி இது மூணுத்தையும் முடிச்சிடலாம்டா. சொல்லுடா. ம். 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 கே ஸ்ரேயா கேக்குறதா? ஐயோயோ எப்பா. ஸ்ரேயா இந்த சம் இவ இல்லஸ்ட்ரேஷன் 2 எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன்டா. ஃபியூ கேசஸ் தீப்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஓகேனா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இல்ல தீப்தி வந்து கண்டினியூ பண்ணிட்டோம். எப்படி ஓகேவா உங்களுக்கு? ட்ரை பண்றீங்களா? கேக்கலையாடா? ஆ ஓகே. அப்ப தீப்தி புரியுது. அப்ப தீப்தி இந்த சினாரியோ எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஸ்ரேயா லிசன் பண்ணுங்க கண்ணா. டவுட்னா சொல்லுங்க. நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆ. ம். புரியுறதாடா? குட். ஓகேவாடா? பெர்ஃபெக்ட்டா. இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் ஃபார் 7 மார்க்ஸ் கண்ணா. டைப் 1 ப்ராப்ளம். ஓகேவா? சிலமா சில ஆர்கனைசேஷன் அந்த மாதிரி இது பண்ணுவாங்கடா. ஆப்பரேட்டிங் சைக்கிள் பேஸ் பண்ணி பண்ணுவோம். ஜென்ரலா ஜென்ரலா ஆமா. ஜென்ரலா 12 மந்த்ஸ். பட் கரண்ட்ல எப்படி சில ஆர்கனைசேஷன்ல வந்து டு மீட் பிஃபோர் த நார்மல் ஆப்பரேட்டிங் சைக்கிள். ஜென்ரலா 12 months சொல்லலாம். பட் when it's very much specific that normal operating cycle is 15 months now, we can go by that. ஓ சரி சரி சரி. இல்லஸ்ட்ரேஷன் வந்து இது இது போட்டுருவீங்களடா? ஓப்பனிங் பிளஸ் பர்ச்சேசஸ் மைனஸ் க்ளோசிங். இது போட்டுருவீங்க. நான் ஒன்று பண்றேன். இது பெரிய டாபிக் அண்ணா. சினாரியோ ஒன்று இது நான் நாளைக்கு எடுக்கிறேன். ஒரே நிமிஷம். ஆ, நீங்க இது பிரிண்ட் அவுட் எடுத்துன்னு வந்துருங்க. ம். இது நார்மல் ஒரு சிங்கிள் என்ட்ரி சம் இருக்குல்ல சொல்லுமா?
ஒரு சிங்கிள் என்ட்ரியோ ஒரு ட்ரேடிங் பிஎன்எல் நம்ம ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ்ல போடுவோம்ல அந்த மாதிரி அவங்க டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க, ட்ரையல் பேலன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ்ல டெபிட் சைடு கிரெடிட் சைடு அப்படி போடுவோம். இது மேல கீழே அப்படி போடுறோம், வேற எதுவும் இல்லை. அதே கான்செப்ட் தான். மற்றபடி இதுவா இருக்கட்டும், பேங்கிங்கா இருக்கட்டும், ஓகேவா, அதுவும் இந்த சாப்டர்ல இது ஆல்மோஸ்ட் சிம்லர் கண்ணா. ஒண்ணுமே பெருசா இல்ல. யூ ஜஸ்ட் ஹாவ் டு கோ பை தட் ஃபார்மேட் அண்ட் கீப் அப்டேட்டிங் த பை த ஃபார்மேட், அவ்வளவுதான். ரெண்டு மூணு விஷயம் கொஞ்சம் டவுட்டா இருக்கும். இங்கேயும் அதே க்ளோசிங் ஸ்டாக் இஸ் வேல்யூட் அட் க்ளோசிங் ஸ்டாக் ஆர் மார்க்கெட் வேல்யூ விச் எவர் இஸ் லெஸ். அந்த கான்செப்ட்லாம் அப்படியே தான். நம்ம ஃபைனல் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ்ல படிப்போம் தெரியுமா, இங்க கொஞ்சம் வந்து டிவிடெண்டோட இம்பாக்ட் இருக்கும். டெப்ரிசியேஷன் எப்படி ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ்ல படிப்போம் அதே தான். ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்ல எப்படி படிப்போம் அதே மாதிரி தான். ஓகேவாடா. ப்ரிமிசஸ்க்கு வந்து ப்ரிமிசஸோட டெப்ரிசியேஷன் எப்படி படிப்போம் அதே மாதிரி தான். இங்க என்னெல்லாம் ஆட் ஆகும்னா 25% டிவிடெண்ட் இருக்கு. அங்க வந்து ப்ராஃபிட் எஃபெக்ட்லாம் கொடுக்க மாட்டோம், கரெக்டா. அந்த பேட் அந்த கான்செப்ட் கிடையாது. பட் வேற கம்பெனி அக்கௌண்ட்ஸ்ல பேட் கான்செப்ட் வருது. அது 3 4 தான் டிஃபரன்ஸ் இருக்குமே தவிர, யூ கேன் why what I'm trying to say here is it is already the format which you have been doing from 12th standard or 11th standard, I would say. So it's not a major change for you, just the format is a change, அவ்வளவுதான். But as such in terms of understanding, pick பண்ணி போடுறது, adjustments will have two impacts, எல்லாமே அதே தான். அதே மாதிரி செல்லமா எல்லாத்துலயும் மெஜாரிட்டி இந்த டிரான்ஸ்ஃபர் ஃபார் ஜெனரல் ரிசர்வா 10% ரெக்குவயர்மெண்ட் போட்டுருவாங்க. நீங்க சும்மா ஹை லெவலா பாத்தீங்கன்னா செல்லமா க்ளோசிங் ஸ்டாக் கொடுப்பான்டா, அதையும் அங்க பாத்துருக்கோமா ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ்ல. ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் அதுவும் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ்ல பாத்துருக்கோம். டெப்ரிசியேஷன் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ்ல பாத்துருக்கோம். இங்க மேஜரா என்ன பார்ப்போம் அப்படின்னா ப்ரொவிஷன் ஃபார் இன்கம் டேக்ஸ் பார்ப்போம், டிரான்ஸ்போர்ட் டு ஜெனரல் ரிசர்வ், ப்ரொபோஸ்டு டிவிடெண்ட், இது மூணு தான் நியூவா இருக்கும் உங்களுக்கு. இதை தவிர ஏதாவது ஜாஸ்தியா கொடுக்குறாங்கன்னா அந்த சம் 14 மார்க்கா இருக்கும், 7 மார்க்கா இருக்காது, அவ்வளவுதான். ஒரு ஹெட்ஸ் அப், மாடியூல் 2 டஃபர்ல அப்படின்றத மைண்ட் செட் கிரியேட் பண்ற, வேற எதுவும் இல்லை. இந்த இது முடிச்சுட்டு ஃபார்மேட் முடிச்சா மாடியூல் 2 முடிஞ்சிருக்கணும். ஓகேவா. ஸோ 1 2 3 4th ஒன் தான் பெருசு. செல்லம் நீங்க என்ன பண்ணுங்க, உங்களோட குட்டி நோட்ல இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன், குட்டி நோட்ல கொஞ்சம் ஹெட்ஸ் அப் எழுதிக்கோங்க. என்னன்னா இத 3 எழுதிக்கோங்கடா. அட்வான்ஸ் டாக்ஸ் பெய்டு நான் என்ன ரீசன்ஸ், அசஸ் டாக்ஸ் லைபிலிட்டினா என்ன ப்ரொவிஷன், இதை எழுதிட்டு இது ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்க முடிஞ்சா எடுத்துக்கோங்க செல்லமா. இது மட்டும் எழுதுறதுக்கு டைம் இருந்தா எழுதுங்க. இல்லடா நான் எடுத்து கொடுக்குறேன், இருடா இரு. ஆமா செல்லமா, இருடா கண்ணா ஒரு நிமிஷம். கேக்குதா? நோட்ல எழுதுங்க. ஆ ஆ புரிஞ்சு புரிஞ்சு. அந்த election முடிச்சோடனே பெருசா ஒரு மாதிரி போட்டுருவாங்க.
ஆ கரெக்ட், கரெக்ட். ஆமா பிரிண்ட் அவுட் எடுத்துட்டுமா எழுத வேண்டாம். நிறைய ஹோம் இருக்கீங்க. ஆனா இது ஒரு பிரிண்ட் அவுட் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. நான் நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கண்ணா. பார்க்கறது நிறைய டேட்டா இருக்கு. ஆக்சுவலா நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. நான் சொல்லித்தரேன் எல்லாமே. சினாரியோ 1 என்ன, சினாரியோ 2 என்ன, 3 என்னன்னா அது ரிலேட்டடா இருக்கிற ப்ரொவிஷன் இம்பார்ட்டன்ட் சம் டைப் 3. செல்லம்மா இதுல எல்லாம் மாடியூல் 2ஆ இருக்கட்டும் 3ஆ இருக்கட்டும் பெரிய சம்ஸ் விட்டுட்டு போனா கூட பராது. இந்த குட்டி குட்டி சம்ஸ்லாம் விட்டுறாதீங்க. என்ன குட்டி குட்டி சம்ஸ் அப்படியே கேட்பான்டா. அப்படியே லம்ப் லப்பா வரும். இதுவா இருந்தா சரி ஓகே. ஸ்ரேயா புரியுறதாடா செல்லம்மா? சரிடா செல்லம்மா. ஆ, நம்ம பார்க்கலாம்டா நாளைக்கு 8 o'clock பார்க்கலாம் காத்தால. ஓகேவாடா ஸ்ரேயா? தீப்தி பை செல்லம். பை சனா. பை தீப்தி பை ஸ்ரேயா. தேங்க்யூ பை பை. ஆ பை செல்லம். ஆ